வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம வந்து இன்னைக்கு மேக்ஸ் வந்து முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸ்லுமே வந்து இந்த டாபிக் கேட்பாங்க. சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்குன்றது. இந்த டைம் அண்ட் ஒர்க் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது ஒரு யூனிக்கான மெத்தட் அது. அந்த மெத்தட் வந்து சாரி, அந்த மெத்தட் வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஒரு செட் ஆஃப் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் விடைய கேட்டுட்டே வாங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, வழக்கம் போல் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்களேன், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸில் என்ன இருக்கு அப்படின்னா, இஃப் ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் என் டேஸ். இப்போ ஏன்ற ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து என் டேஸில் முடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, தென் ஏ உடைய ஒன் டே ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/n. ரைட்டுங்களா? இந்த ஃபேக்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த, அதாவது இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரலையும். இப்போ அவ என்ன சொல்றாங்க, இப்போ ஏ என்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா என் டேஸில் முடிக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். என் டேஸில் முடிக்கிறாருன்னா அவருடைய ஒன் டே ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஒன் டே ஒர்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/n சொல்லலாம். ஓகேங்களா? இது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஏ என்றவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 7 டேஸில் முடிக்கிறான்னு வச்சுப்போம். ரைட்டுங்களா? 7 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ அவருடைய ஒன் டே ஒர்க் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா 1/7 சொல்லலாமா? 1/7 டேஸ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ ஏ மொத்தம் 7 பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 7 பார்ட் ஆஃப் ஒர்க்கை ஒரு நாள் எவ்வளவு பண்ணுவாரு? 7 பார்ட்ல 1 பார்ட் ஒர்க் பண்ணுவாரு. கரெக்டுங்களா? அதுதான் மீனிங். அப்போ அந்த ஒர்க்கு வந்து ஒரு 7 டேஸ் முடிக்கிறாருன்னா, அவர் ஒரு நாள் ஒர்க் வந்து 7ல் 1 பார்ட், அடுத்த நாள்ல 7ல் இன்னொரு பார்ட், அப்படியே போயிட்டே இருக்குமா? அப்போ 7 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை முடிச்சிருவாரு. ஸோ இதுதான் மீனிங், வேற ஒன்றும் இல்லை. அப்போங்க திரும்ப படிச்சு பாருங்க. இஃப் ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் என் டேஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு ஒன் டே ஒர்க் என்னவா இருக்க முடியும்? 1/n சொல்றாங்க. அப்போ வாட் எவர் மேபி, இந்த எண்ணுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துருந்தேன், இங்க வந்து 7 கொடுத்துருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, 1/nக்கு பதிலாக 1/7. இவ்வளவுதான் கான்செப்ட். இதை வந்து இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமான ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. இது ரெண்டா ஃபர்ஸ்ட்னுடைய அப்படியே ஒரு ரிலவெண்டான ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் ஏ உடைய ஒன் டே ஒர்க் வந்து 1/nனா, தென் ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் என் டேஸ். இதனுடைய வந்து அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் தானே இது. இப்போ என் டேஸ்ல முடிச்சாங்கன்னா ஒன் டே ஒர்க் 1/n. அவங்க ஒன் டே ஒர்க் 1/nனா என் டேஸ்ல முடிப்பாங்க. ரைட்டுங்களா? இது ஸ்டேட்மெண்ட்டுடைய ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அது வந்து நம்ம ரெண்டா கொடுத்துருக்குறோம். நீங்க வந்து அந்த ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க இதுல இருந்து அதை எடுத்துக்கலாம், அதை இருந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு, இந்த ஒரு ஃபேக்ட் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க. இஃப் ஏ இஸ் த்ரைஸ், த்ரைஸ்னா 3 டைம்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? இஃப் ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட் அஸ், ஓகேங்களா, அஸ் குட் ஏ ஒர்க் மேன் அஸ் பி, தென் ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ என்ன அர்த்தம்னா, இது 3:1 சொல்லியிருக்காங்களா? இப்போ ஏன்ற ஒருத்தர் இருக்காரு, பின்ற ஒருத்தர் இருக்காரு. இவரை விட இவர் வந்து ஒரு 3 டைம்ஸ் ஒர்க் சூப்பரா பண்ணுவார். கட்டுங்களா? இதுதான் மீனிங். அப்போ அப்போ இவர் வந்து 3, இவர் வந்து ஈஸ்ட் 1. இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து 1 பார்ட் ஒர்க் பண்றாருன்னா, அந்த நேரத்தில் இவர் 3 பார்ட் ஒர்க் பண்ணிடுவார். அப்போ இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட் பர்சன் சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் விஷயங்க. அப்போ இஃப் ஏ இஸ் த்ரைஸ் அஸ் குட் ஏ ஒர்க் மேன் அஸ் பி அப்படின்னா, அவங்களுடைய இது வந்து 3:1 ஒர்க் டன். இப்போ பாருங்க, ரேஷியோ ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரிவர்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, 1:3. அப்போ 3:1 என்னவோ மாறிடுது, 1:3 ஆயிடுது. இது எப்படி சார் 1:3 அப்படின்னா, நீ நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் டன், அப்படி ஒரு நல்ல எஃபிஷியன்ட் ஆள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிருவாங்கல்ல. ரைட்டுங்களா? அப்போ ஒரு எஃபிஷியன்ட் ஆளுடைய ஒர்க் டைம் வந்து கண்டிப்பா லெஸ்ஸாக தானே ஆகும். அந்த லெஸ் எஃபிஷியன்ட் மேனுடைய ஒர்க் டைம் வந்து அதிகமாக தானே ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, இங்க ஒர்க் டன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, அதாவது இந்த இன்வெர்ஸ் டைரக்ட் பற்றிலாம் பேசியிருப்பேன் முன்னாடி கிளாஸஸ்ல. இப்போ ஒர்க் டன் இதான். அப்போ அவங்களுடைய ஒர்க் டனை எஃபிஷியன்சின்னு வச்சுக்கலாம். அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட டைம் நாங்கள் யூஸ்வலாக குறையும். இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைடு தான் இந்த ஒட்டுமொத்த டைம் அண்ட் ஒர்க்கினுடைய என்ன சொல்றது பேஸே தான், அடிப்படையே தான். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்ப ஏன்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒர்க் வந்து n டேஸ்ல முடிக்கிறாருன்னா அவருடைய ஒன் டே ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 1/n. அவ்வளவுதான் சிம்பிள். அது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் ஒன் டே ஒர்க் வந்து 1/n இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய எத்தனை நாள் முடிப்பாரு, இந்த n இருக்குல்ல, இந்த n டேஸ்ல முடிப்பாருன்றதை அங்க போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து இப்போ ரெண்டு பேர் கம்பேர் பண்றாங்க. ஏன்ற ஒருத்தர் இருக்காரு, பின்ற ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்றாங்க. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியை விட 3 டைம்ஸ் சூப்பராக ஒர்க் பண்றாரு அப்படின்னா, அவங்களுடைய ஒர்க்குடைய அந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா, இவர் 3 டைம்ஸ் ஒர்க் பண்ணாருன்னா அவர் 1 டைம் தான் ஒர்க் பண்ணுவார். அதே டைமா மாற்றும் பொழுது இவங்களே ரிவர்ஸ். ஏன்னு சொன்னல, ஏன்னா அந்த ஒர்க் டன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த பர்டிகுலர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுதான் ஒட்டுமொத்த பேஸ். இது புரியலாம் சொல்லுங்க, நான் ஒரு முறை சொல்றேன். இஸ் எனி டவுட்? கிளியரா இருக்கா? கிளியர் சார். ஓகே மேம், எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இதுக்கு மேல சார் இதுக்கு ஒன்ஸ் ரிப்பீட் சொல்லுங்க சார். சார் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த மூணு ஃபேக்டர் தாங்க சார் இதில். ஓகேங்களா? மூணு ஃபேக்ட்னா இது ஒரு ஃபேக்ட், இது ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா? இப்போ டைம் அண்ட் ஒர்க்னா ஒன்றும் இல்லை சார். அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்போ ஏன்ற ஒருத்தர், இப்போ நம்ம வந்து பர்சன், இப்போ நம்மளே வச்சுப்போமே, இப்போ நம்ம ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸில் முடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ 7 டேஸ்னா அந்த 7 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட் பண்ணுவோமா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பார்ட். ரைட்டுங்களா? அந்த 7 நாளைக்கு ஈக்குவல் பார்ட்னு வச்சுப்போம். அப்போ ஈக்குவல் பார்ட்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்க, 1/7 ஒர்க்கு 7ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பாங்க. அடுத்த நாளில் 7ல் இன்னொரு பங்கு முடிச்சிருப்பாங்க. அடுத்த நாளில் 7ல் இன்னொரு பங்கு முடிச்சிருப்பாங்க. அடுத்த நாளில் 7ல் இன்னொரு பங்கு. அடுத்த நாளில் 7ல் இன்னொரு பங்கு. அதே மாதிரி 7ல் இன்னொரு பங்கு. எத்தனை நாள் போட்டிருக்கு? 1 2 3 4 5 6. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7. பாருங்க, 7 டேஸ் போட்டுன்னா. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா இப்போ டினாமினேட்டர்ல எல்லாமே சேமா 7 7 7 இருக்கா? அப்போ 7 எடுத்துக்கலாங்களா? நியூமரேட்டர்ல என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிடலாமா? 7 டைம்ஸ் 1 இருக்கா? அப்போ 7 வருமா? அப்போ 7/7னா 1. ஓகேங்களா? அப்போ ஒரு முழு ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு ஒர்க்கை வந்து அவங்க 7 டேஸ்ல முடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள்ல அந்த 7 டேஸ் ஒர்க்கை, அதாவது 7 டேஸ்ல ஒரு பங்கு ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் நான் வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கேன் நான். ரைட்டுங்களா? இது புரியுதா சார்? நவ் கிளியர்? சார் டவுட் கேட்டீங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? சார் ஐம் கிளியர் கிளியரா? ரைட் நோ சார். ஓகே சார், நோ தேங்க்யூ சார். ஓகே, இவ்வளவுதான் தேங்க்யூ சார். விஷயம். ஸோ அதன் பிறகு இப்போ இங்கே வந்து எஃபிஷியன்சியை டீல் பண்ணுறதால இவங்க ஒர்க் டன் வந்து 3:1 போடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதே டைம் போது இது ஆப்போசிட். 3:1 பதில் 1:3. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீ சம் சால்வ் பண்ணது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க. நான் வெரைட்டி ஆஃப் சம்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்போ வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இது வந்து ஒரு ரெண்டு ஷார்ட்கட்ஸ். இதுல வந்து ஒட்டுமொத்தமே இவ்வளவுதான். இந்த ஸ்லைடில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான் இது ஒட்டுமொத்த கான்செப்ட், மற்ற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது நீங்க ஒன்று புரிஞ்சிச்சுன்னா அடுத்து போட்டலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ஷார்ட்கட்ஸ். மேக்ஸில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நம்ம கன்வென்ஷனல் போட்டால் ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குங்களா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீங்க பாருங்க இது எவ்வளவு ஈஸியா எவ்வளவு இதா ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது ஒண்ணுமே இல்லை. இஃப் M1 men can do W1 work in D1 days working H1 hours. அப்போ ஒரு மனுஷன் இருக்காரு, எம்ன்றவர் ஒருத்தவர். அவர் வந்து W, அதாவது ஒர்க், ஒரு நாளைக்கு ஓகேங்களா பல மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. ரைட்டுங்களா? இதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, டேஸ் அண்டு. ஓ சாரி, நாங்கள் வந்து கொஞ்சம் சரியாக கவனிக்கல. இது வந்து M1 கிடையாது, இது M2. நான் கரெக்ட் பண்ணி போட்டுறேன். ஓகேங்களா? M2 men can do W2 work in D2 days in working H2 hours per day. இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஃபார்முலா. M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 by W2.
இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இது நான் வந்து இந்த ஸ்லைடை நான் மாற்றி போட்டுறேன், நான் சரியாக கவனிக்கல. ஓகேங்களா? அப்போ இதுதான் மாற்று. இப்போ எம்னா மென்னு, டினா டேஸ், ஹெச்னா ஹவர்ஸ். ஓகேங்களா? டபிள்யூனா ஒர்க். இவ்வளோதான் கான்செப்ட். இது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம அப்படியே பக்கத்தில் வந்து டூ டூ டூன்னு போட்டால் போதும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி நிறைய மாடல் எடுத்து வச்சிருக்கேன். வி வில் லுக் இன்டு தட். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு இது வரையும் பெருசா கேள்வி கேட்கல. பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இஃப் ஏ டேக்ஸ் எக்ஸ் டேஸ் மோர் தென் ஏ அண்ட் பி டுகெதர் டு டூ எ ஒர்க். ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்யறாங்களே, அதை விட இப்போ ஏ மட்டும் தனியா பண்ணாருன்னா அவங்க செய்யற நாட்களை விட சம் டேஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒய் டேஸ் மோர் தென் த ஏ அண்ட் பி டுகெதர். ஓகே, டு டூ எ ஒர்க். தென் ஏ அண்ட் பி டுகெதர் தென் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஸ்னு போட்டா போதும். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள். இப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சம் டேஸ்ல முடிக்கிறான்னு வச்சுங்களேன். அவங்க முடிக்கிறத விட ஏ மட்டும் தனியாக பண்ணாருன்னா ஒரு 5 டேஸ் ஆகுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி பி மட்டும் தனியாக பண்ணாருன்னா அவங்க செய்யறதை விட ஒரு 6 டேஸ் அதிகமாகுதுன்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் அது சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறது என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 × 6. இவ்வளோதான் கான்செப்ட். 5 × 6 30. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30ன்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. பட் இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு சம்ஸ் இது ரிலவெண்ட்டாக கேட்கல. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. பட் இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க போதும். ஓகேங்களா? இது பர்டிகுலர் ஸ்லைடில் ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது புரியும். இதில் கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஃபார்முலா ரெண்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம வந்து இப்போ பிஒய்க்கு சால்வ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நான் சம் சால்வ் பண்ணுறேன். டவுட்னா கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அங்கே பாருங்க சார். இது நான் இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்றேன் நான் இதில். ஓகே, அதாவது இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதாவது நம்ம வந்து ஃப்ராக்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா? ஃப்ராக்ஷனில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃப்ராக்ஷனில் ஒன்றுன்றது தான் ஹோல். ஹோல்னா ஒன்று தான் முழுமை. ரைட்டுங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை தான் நம்ம வந்து பிரிப்போம். இப்போ வந்து ஒரு ஆப்பிள் இருக்குன்னா ஒரு ஆப்பிள் 2 பார்ட்டாக பிரிச்சோம்னா 1/2ன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பிள் வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சோம்னா அதில் ஒரு பார்ட்டு 1/4 சொல்லுவோம். அப்போ இங்க வந்து ஃப்ராக்ஷனை பொறுத்தவரையிலையும் ஒன்றுன்றது தான் ஹோல். ஹோல் இஸ் நத்திங் பட் 100%ன்னு வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே இப்போ 1/2 அர்த்தம் அதில் ஹாஃப். அப்போ இது என்ன மீனிங்? இது 50%. இப்போ வந்து 1/3 அர்த்தம் மூணுல ஒரு பங்கு, அப்போ 33%. இப்போ 1/4 அர்த்தம் நாலுல ஒரு பங்கு, அப்போ 25%. அப்போ என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா அதுல ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஒன்றுன்றது தான் அல்டிமேட் ஹோல். மற்ற எல்லாமே எப்படி வரும்? இது மாதிரி அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது மாதிரி கண்டிஷன்ல வரும். இது ஏன் சொல்றேன்னா இது இங்க இந்த சம்முக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். ரைட்டுங்களா? அப்ப நான் ஃபிராக்ஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அப்ப ஃபிராக்ஷன் உண்டான மீனிங் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அதை வச்சு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், ஏ மேன் எக்ஸ், எக்ஸ்ன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கேன் கம்ப்ளீட் 1/3 ஆஃப் ஜாப் இன் 5 days. என்ன மீனிங் அப்போ? மூணுல ஒரு பங்கு ஒர்க்கை அவர் எத்தனை நாள் முடிக்கிறாரு? 5 daysல முடிக்கிறாரு. அண்ட் அனதர் மேன் ஒய் என்று ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கேன் கம்ப்ளீட் 2/5 ஆஃப் த ஜாப் இன் 10 days. அவரு 5/2 எத்தனை நாள் முடிக்கிறாரு? 10 days முடிக்கிறாரு. ஓகேங்களா? ரெண்டு பேரும் கண்டிஷன் கொடுத்துறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் போத் எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஜாப். அப்போ எக்ஸ்ன்றவரு ஒரு ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க, ஒய்ன்றவரு ஒரு ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிப்பாங்க? ஓகேங்களா? இது வந்து அல்டிமேட் கொஸ்டின். இது டைம் அண்ட் ஒர்க் பொறுத்தவரையும் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே ரொம்ப சிம்பிளாக பாருங்களேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்த பர்சன்டேஜ் பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போதெல்லாம் பல விஷயம் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸ்ன்ற ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அவரு 1/3 ஆஃப் த ஒர்க்கை, ஓகேங்களா, 1/3 ஆஃப் த ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிக்கிறாரு? 5 daysல முடிக்கிறாரு.
ஓகேங்களா? அப்போ நீங்க கவனிங்க, 1/3 ஆஃப் த ஒர்க் 5 டேஸ்ல முடிக்கிறாருன்னா அவர் வந்து முழு ஒர்க் எத்தனை நாள் முடிப்பார்? லாஜிக் புரியுதுங்களா? அப்போ 1/3 ஆஃப் த ஒர்க்கை அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ்ல முடிக்கிறாருன்னா முழு ஒர்க்னா என்ன சொன்னேன் நான்? இஸ் நத்திங் பட் ஃப்ராக்ஷன், ரைட்? 1/3ன்றது ஃப்ராக்ஷன். அப்போ முழுமைன்றது ஒன்று தானே? அப்போ 1/3 அவர் வந்து மூணுல ஒரு பங்கு 5 நாள் முடிக்கிறாருன்னா அவர் வந்து முழு ஒர்க் எத்தனை நாள் முடிப்பார்? ஆப்வியஸா 15 டேஸ்ல முடிப்பாரா? லாஜிக் புரியுதுங்களா? 5 எப்படி போடணும் சொல்ற பாருங்க. இந்த 5 அப்படியே வச்சுக்கங்க. இன்ட்டு இந்த 3 1/3 இருக்குல்ல, இந்த 3 டினாமினேட்டர் இருக்கிற நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். 5 இன்ட்டு 3னா 15 டேஸ். அப்போ என்ன மீனிங்னா எக்ஸ்ன்றவருடைய எக்ஸ் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும்? மொத்தம் முழுமையான ஒர்க்கை 15 டேஸ் ஆகும். புரியுதுங்களா? லாஜிக் புரியுங்களா? நீங்க வந்து எப்படி கான்செப்ட்லாம் போடலாம். மூணுல ஒரு பங்கு முடிக்கிறது 5 டேஸ். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முழு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 டேஸ் ஆகும்ல. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப அதே மாதிரி பாருங்க, ஒய் பாருங்க. இப்ப ஒய்ன்று இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 2/5 ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிக்கிறாருன்னா 10 டேஸ்ல முடிக்கிறாரு. அப்போ அவர் அதாவது 2/10 அது 5ல 2 பார்ட். லாஜிக் புரியுதுங்களா? அப்போ முழுமையான ஒர்க் எப்ப முடிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னுன்றதான முழுமை. நான் என்ன சொன்னேன்? ஃபிராக்ஷன் இருந்தாலே ஒன்னுன்றதா முழுமை. அப்ப என்ன மீனிங்? இந்த 10 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5/2 அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போங்க. என்ன வரும்? 5/2 மாறுமா? சார் 2/5 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா 5/2 மாறுமா? கேன்சல் பண்ணுங்க. 1 2 சார் 2, 5 2 சார் 10. 5 இன்ட்டு 5 25. அப்ப என்ன மீனிங்னா எக்ஸ்ன்றவரு அவர் வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் சார் ஆகும் அப்படின்னா 25 டேஸ் ஆகும். ஓகேங்களா? சாரி, ஒய். அதாவது அப்ப எக்ஸ்ன்றவர் 1/3 ஆஃப் ஒர்க் 5 டேஸ்ல முடிச்சாருன்னா அவர் முழுமையான ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 டேஸ் ஆகும். ஒய்ன்ற 2/5 ஒர்க்கு 10 டேஸ்ல முடிக்கிறாருன்னா அவர் முழுமையான ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 25 டேஸ் ஆகும். கிளியரா? இப்ப சொன்னதுல பர்டிகுலர் டவுட், இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்றேன். இஸ் இட் கிளியர்? ஓகே சார். மற்றவங்க ஓகே தானே? ஓகே சார். ஓகே ஓகே. அப்படியே பாருங்க. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறோம். ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து அவங்களுடைய எக்ஸ் வந்து இப்ப இப்படி எக்ஸ் கம்ப்ளீட் ஒர்க் இன் 15 டேஸ் நம்ம கொடுக்கல. 1/3 ஆஃப் த ஒர்க் தான் 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க முழுமையான ஒர்க் கண்டுபிடிச்சிருங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து பாருங்க, இன் ஹவு மெனி டேஸ் போத் எக்ஸ் அண்ட் ஒய் டுகெதர் கம்ப்ளீட் ஜாப். இந்த தான் ஒரு கான்செப்ட். இங்க எப்படி நீங்க போடுன்னா இந்த மெத்தடை வந்து எல்லா சம்முக்கும் ஃபாலோ பண்ணீங்க. எப்படி போடணும் சார் சம்னா? ஒன்றும் இல்லை. எக்ஸ் இருக்கார்ல, எக்ஸ் உடைய 1 டே ஒர்க்கு. இந்த மெத்தடை நல்லா ஃபாலோ பண்ணீங்க. இதுதான் வந்து யுனிவர்சல் மெத்தடு. எதுக்கு? டைம் அண்ட் ஒர்க்குக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் உடைய 1 டே ஒர்க் என்ன ஆகும்? அவர் மொத்த ஒர்க்கு 15 டேஸ் முடிக்கிறாரா? அப்போ 1 டே ஒர்க் ஆப்வியஸ் என்ன வரும்? 1/15. கரெக்டா தானுங்களே? ஓகே. இப்ப பாருங்க, ஒய் இருக்கார்ல, ஒய் உடைய 1 டே ஒர்க் என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 1 மொத்த ஒர்க்கு 25. அப்போ 1/25. ஓகேங்களா? அப்போ 1/25 டேஸ். ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா இப்ப சொல்றேன்ல, ஆக்சுவலா வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரையும் கம்பாரிஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா 1 டேக்கு கன்வெர்ட் பண்ணிருவாங்க ஒட்டுமொத்த ஒர்க்கை. இதுதான் இது மெத்தட். ஓகேங்களா? ஸோ அப்படி அப்படி வச்சாலும் அது கம்பேர் பண்றது கரெக்டா இருக்கும். அதனால வந்து கரெக்ட்ன்றது ஈஸியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹாவ் டு டூ திஸ். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? இது பண்ண பிறகு என்ன சார் பண்ணணும்? ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ் ரெண்டு பேர் தனித்தனியாக கண்டுபிடிச்சல, அவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ண போறாங்க. பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இவங்களுடைய 1 டே ஒர்க் என்ன மீனிங்? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா வந்துருமா? பாருங்க, 1/15 பிளஸ் 1/25. இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போ இது எழுதிட்டீங்கன்னா இப்ப என்ன பாருங்க, 1/15 இருக்கு, பை 1 பிளஸ் 1/25 இருக்கு. இது ஒரு சிம்பிளிபிகேஷன் தானே. இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க, 15 இருக்கு, 25 இருக்கு. இது ரெண்டுக்கு வந்து காமனா என்ன எடுத்துக்கலாம்? எல்சிஎம். சாரி, எல்சிஎம் எடுப்பீங்களா? இந்த பாருங்க, எல்சிஎம் வந்து 15க்கும் நான் 25க்கும் எல்சிஎம் எடுக்க. ஏன்னா வந்து டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலா இல்லை. ஈக்குவலாக என்ன பண்ண? ஈக்குவல் படுத்தணும். அப்போ ஈக்குவல் படுத்தணும் என்ன பண்ணேன்? எல்சிஎம் எடுக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். இது நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பாருங்க, இப்போ ரெண்டுமே 5 டேவில் போகுமா? 5 போட்டிங்கன்னா தானே வரும். 3 5 சார்
15, 5 5 சார் 25. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டு காமனாக எடுக்க முடியாது, பட் 3 எடுத்துக்கிறேன். அப்போ 1 3 சார் 3, 5 அப்படியே கீப் அப் பண்ணுறேன். அடுத்து 5 போடுறேன். இங்கே 1 அப்படியே கீப் அப் பண்ணுவேன். இந்த 1 5 சார் 5. அப்போ என்ன இருக்கு? 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஓகேங்களா? இது 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 இன்ட்டு 3 15, 15 இன்ட்டு 5 75. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ 75 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, அப்போ 15 இருக்கா? 15ல எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 கிடைக்கும். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 15 5 சார் 75. அப்போ மேலேயும் கீழேயும் 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? லாஜிக் தெரியல? 5 மல்டிப்ளை 1 இன்ட்டு 5, மேலே 5 வரும், கீழே 75 வரும். இங்கே பாருங்க, ப்ளஸ் 25 வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணால் 75 கிடைக்கும். 3 3 வருமா? அப்போ 25 இன்ட்டு 3 75, மேலே 1 இன்ட்டு 3 3. அப்போ பாருங்க என்ன வருதுன்னு? 5 + 3 8/75. அப்போ என்ன மீனிங் இது? அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஒன் டே ஒர்க் என்னவா? 8/75. அப்போ ஒன் டே ஒர்க்கு 8/75னா அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும் அவங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன்ல. அப்போ இதனுடைய ரிவர்ஸ் போட்டுக்கலாமா? ஏன்னா ஒன் டே ஒர்க்கு 1/n அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு என்னன்னு சொன்னா, அப்போ இதனுடைய ரிவர்ஸ் என்ன வரும்? 75/8. இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதுங்களா? சரி, இப்போ இது நமக்கு செக் பண்றோம். இங்க நம்ம ஆன்சர் இல்லை. அப்ப பாருங்க, இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது, என்ன ஃபிராக்ஷன் இதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஆனா இங்க என்ன ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க? இங்க வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா? இது ஒண்ணும் இல்லை, அடி கேன்சல் பண்ணுங்க வழக்கம் போல. 75 8 அடிங்க, என்ன வரும்? 9 8 சார் 72 வருமா? ரிமைனிங் 3 வருமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, கோஷன்ட்டு இங்க மேல எழுதும்போது ரிமைண்டரு, கீழே எழுதும்போது டிவைசர் இதுன்னு சொல்லிருங்க. இங்க கோஷன் என்ன இருக்கு? 9 இருக்கு. ரிமைண்டர் என்ன இருக்கு? 3 இருக்கு. டிவைசர் என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்போ 9 இன்ட்டு 3/8 இருக்கா பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பாருங்க ஆப்ஷன் கரெக்டானு. இந்த இது இந்த கலர் மாத்திருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? இந்த கடைசியா என்ன பண்ணா ஒன் டே வரது வந்து நீங்க வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ ஓகே, இப்போ ஓகே இந்த சார். இந்த என்ன சொல்லுங்கம்மா? ஓகே சார். ஓகே, எல்லாருக்கும் புரியுதுங்களா? இந்த ஒரு சம் தான் அல்டிமேட். இந்த ஒரு சம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுனாலே இது வர சம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். இதுல ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன் நான். கிளியர்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். எனிஒன் ஹேஸ் டவுட்? சார் அந்த எல்சிஎம் பார்ட் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா சார்? எல்சிஎம் பாட்டா மேம்? ஓகே மேம், ஆமா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகே மேம். இது எல்சிஎம் வந்து அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு எல்சிஎம் வந்து பெருசா உங்களுக்கு தெரியும் தான் விட்டுட்டு நான் லைட்டா டச்சப் பண்ணிட்டு போனேன். பட் இந்த எல்சிஎம் இல்லைன்னா நீங்க வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்துட்றேன், ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே, ஆக்சுவலா எல்சிஎம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்க சம்ஸுக்கு வந்து இப்படி சால்வ் பண்ணி போட போறோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை மேம், ஆக்சுவலா வந்து இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா 1/15 இருந்துச்சு, இன்னொன்று வந்து 1/25 இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 1/15 1/25. இப்போ டினாமினேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க டிஃப்ரெண்டா இருந்தா வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அப்போ எப்படி நான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்சிஎம் கண்டுக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5 + 8 என்ன பண்ணலாம்? 5 + 8 13 சொல்லலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/5 ப்ளஸ் இப்போ 1/8 அப்படின்னு போட்டோம்னா, சாரி 1/5 ப்ளஸ் இப்போ 2/5ன்னு போட்டோம்னா, இப்போ நான் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்ன மீனிங்னா 5 பார்ட்டில் 1 பார்ட் இது, இது 5 பார்ட்டில் 2 பார்ட். அப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குல்ல? அப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 5 பார்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இது ரெண்டு ஆட் பண்ணா போதும். அப்போ 1 + 2 3. எப்போ? ரெண்டு ஈக்குவலைஸ் ஆகும்போது. ஆனா இங்க எப்படி இருக்கு? இங்க வந்து 1/15 1/25 இருக்கு. அப்போ இங்க ஈக்குவலைஸ் ஆகல. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கு?
அதாவது 1/15 இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1/25 இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ டினாமினேட்டர் இப்படி ஈக்குவலைஸ் பண்ணணும்னா ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்குன்னு சொல்றாங்க. எல்சிஎம் என்னது அப்படின்னா த லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு காமனான ஒரு மல்டிபிள் இருக்குன்னு, அந்த மல்டிபிளும் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்டா இருக்கணும். ஏன்னா நிறைய மல்டிபிள்ஸ் வரும், ரைட்டுங்களா? அதுல லீஸ்ட்னா சின்னதா எதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷனை சீக்கிரம் போடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்களேன், இவ்வளவுதான் கான்செப்ட். எப்படி போகணும்னு சொல்றேன் பாருங்க. ரெண்டுக்கு காமனா எந்த டேபிள்ல போகும்னு பாருங்க. இது 15, இது 25. ஆப்வியஸா ரெண்டுமே காமனா 5 டேபிள்ல போகுமா? அப்போ 5 போட்டுக்கிறோம். எத்தனை டைம்ஸ் 5 வந்து 15 வரும்? 3 டைம்ஸ் 5 போட்டீங்கன்னா 15. அடுத்து பாருங்க 25ன்றது 5 டைம்ஸ் 5 வந்து 25. இவ்வளவுதான் கான்செப்ட், ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இந்த 3யும் 5யும் எடுத்துக்கிட்டோம்னா 3க்கு 5க்கு வந்து காமனா எந்த டேபிளையும் போகாது. அப்ப என்ன சார் பண்ணா? ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு டேபிளுங்க எடுத்துப்போம். 3 எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்ப 3 எடுத்தனா 3 வேணா 1 3 சார் 3. 5 என்ன சார் பண்ணா 5 டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு காமனா, இந்த ஒண்ணு தான் முடிஞ்சிச்சு, பிரச்சனை கிடையாது. 5 மட்டும் எடுத்துப்போம். இந்த ஒன்று அப்படியே வச்சுப்போம். 1 5 சார் 5. இந்த கடைசியா ஒன்று கொண்டு வர வரலையும் நீ கண்டுபிடிக்கிறது பேர் தான் எல்சிஎம். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3 சார் 15, 15 5 சார் 75. அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த 15க்கும் இந்த 25க்கும் லீஸ்ட் காமனான ஒரு மல்டிபிள்ன்றது நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 75ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது 75 கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டு காமனா ரெண்டுக்கு 75 போட்டுப்பேன், கரெக்டுங்களா? 75 போட்டுட்டுனா இப்போ 15 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 75 வரும்? 15 5 சார் 75. அப்ப மல்டிப்ளை பண்ணா அப்ப என்ன மீனிங்னா, நீங்க 15 5 மல்டிப்ளை பண்ணா தானே 75 வருது. அப்போ டினாமினேட்டர் என்ன பண்றீங்களோ அதுவே நியூமினேட்டர்லயும் பண்ணனு. அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப 15 5 சார் 75. அப்ப மேல என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 5 சார் 5. புரியுதுங்களா? அப்ப இந்த 5 போட்டுங்க பிளஸ். இங்க பாருங்க 25 இருக்கு. 25 எதால மல்டிப்ளை பண்ணா 75 கிடைக்கும்? ஆப்வியஸா 3. அப்போ நியூமரேட்டர் 3 மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர், அதாவது டினாமினேட்டர் 3 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் பண்ணணும். அப்போ மேலே 3 பண்ணணும், கீழே 3 பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 1 3 சார் 3. அப்போ 5 + 3 வந்து 8. அப்போ 8/75 கிடைக்கும். இந்த 8/75ன்றது இந்த x + y ஒன் டே ஒர்க். அப்போ ஹோல் ஒர்க் என்ன பண்ணலாம்? இதை ரிவர்ஸ் போட்டுலாம் சொன்னேன். அப்போ என்ன வரும்? 75/8 டேஸ்னு அர்த்தம். அதை தான் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணும்போது 9 3/8ன்னு வந்திருக்கு. இப்போ கிளியரா? கிளியர் சார். ஓகேங்களா மேம்? ஓகே சார். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, இந்த ஒரு சம்மு தான் இதனுடைய ஒட்டுமொத்த பேஸு. இந்த சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மெத்தடாலஜி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா சம்மையும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ரொம்ப பேஸ்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், போக போக யூ கேன் பிக்அப், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்களேன், இது ஒரு சம்மு. ஓகேங்களா? இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏ அண்ட் பி. இது வந்து இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் சம்ஸ் வெரைட்டியாக இருக்கும், ரைட்டுங்களா? அந்த சம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறோம்ன்றத மேட்ரு. ஒன்று பாருங்களேன், இது ஒரு வித்தியாசமான சம்மு. ஏ அண்ட் பி இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 10 days. ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் 10 daysல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பி அண்ட் சி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 daysல முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து சி அண்ட் ஏ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 15 daysல முடிக்கிறாங்க. அப்போ ஏ அலோன், ஏ மட்டும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை டேஸ் ஆகும்? இது புரியுதுங்களாமா? அதாவது எத்தனை, ஒரு 3 பேர் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதில் வந்து ஏ, அப்போ ஒன்று ஏபி, இப்போ நீங்கள் வந்து ஏபிசின்னு வச்சுக்கிறீங்க. இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 10 daysல முடிக்கிறீங்க. அடுத்து ஒரு காம்பினேஷன் பியும் சியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 daysல முடிக்கிறீங்க. அடுத்து சிஏ சேர்ந்து ஒரு ஒர்க்கை 15 daysல கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ என்ன மீனிங்னா 2 பேருடைய ஒர்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஒரு ஆளுடைய ஒர்க்கு என்னன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் கான்செப்ட், ரைட்டுங்களா? இந்த சம் ரொம்ப சிம்பிள். நம்ம லாஸ்ட் சொன்னல அதே மெத்தடாலஜி தான். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு வேரியேஷன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் பாருங்க. இப்போ என்ன சார் பண்ணணும், நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இந்த சம்மு பொறுத்தவரையிலையும் டைம் அண்ட் ஒர்க் பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து எல்லாத்தையும் கன்வெர்ட் டு 1 டேன்னு மாற்றிக்கணும். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாருங்க, இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு, ஏ + பி இவங்க இருக்காங்களா, இவங்களுடைய 1 day ஒர்க்கு
ஏ பிளஸ் பி ஒன் டே ஒர்க் என்ன வரும்? 10 days இருக்கா மொத்த டே. அப்போ ஒரு நாள் எவ்வளோ முடிப்பாங்க? 1/10. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பி பிளஸ் சி, இவங்களுடைய ஒன் டே ஒர்க்கு. இவங்க எத்தனை முடிப்பாங்க? 12 days முடிப்பாங்களா? அப்போ 1/12. கரெக்டா? அப்போ சி பிளஸ் ஏ, இவங்களுடைய ஒன் டே ஒர்க் என்ன? அப்போ 15 days இருக்கா? அப்போ 1/15. பாருங்க, நான் போன சம்மல சொன்னது மாதிரி தான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, எக்ஸ் உடைய ஒன் டே ஒர்க் என்ன, ஒய் உடைய ஒன் டே ஒர்க் என்ன, அதுதான் நான் இங்கே சொல்றேன். இவங்க ரெண்டு பேர்த்துடைய ஒன் டே ஒர்க் என்ன, ஒன் டே ஒர்க் என்ன, ஒன் டே ஒர்க் இவ்வளவு கான்செப்ட். ஓகேங்களா? இது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஒண்ணுமே இல்லை. இப்ப ஏதுன்னு அலோன் கேட்கறாங்கல்ல, ஓகேங்களா? இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் என்ன பண்றீங்கன்னா, இந்த மூணுமே நீங்க ஆட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? இது மூணுமே ஆட் பண்ணுங்க. பாருங்களேன், இப்போ ஏ பிளஸ் பின்னு ஒன்று இருக்கா, பிளஸ், ஓகேங்களா, பி பிளஸ் சி இருக்கா, பிளஸ் சி பிளஸ் சி, இவங்க மூணு பேர் ஆட் பண்றீங்க. அப்ப இந்த பக்கம் ஆட் பண்ணும்போது ஆப்வியஸா ரைட் சைடு பண்ணல, 1/10 பிளஸ் 1/12 பிளஸ் 1/15. ஓகேங்களா? இது இது நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ என்ன சார் பண்ண, நல்லா கவனிக்கலாங்க, எல்லாமே ஆட் பண்ணிட்டு தானே இருக்கு. இங்க ஏ பாருங்க 2 times இருக்கா, பி பாருங்க 2 times இருக்கா, சி 2 times இருக்கா. நான் இதை எப்படி எழுதுறேன்னா 2 timesனு போட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இப்படி எழுதிக்கிறேன். இப்படி எழுதலாம்ல, ஏன்னா எல்லாமே 2 times வருது. அப்போ நான் 2 வெளியில் எடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு போட்டுக்கலாம். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? போட்டிங்கன்னா ரைட் சைடு என்ன வருது, 1/10 பிளஸ் 1/12 பிளஸ் 1/15. லாஜிக் புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ என்ன சார் பண்ணனேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணா, இந்த இந்த சைடு இருக்குல்ல, இது மூணுக்கு வழக்கம் போல எல்சிஎம். இந்த சம்முல முழுக்க 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 எல்சிஎம் எடுக்க தெரியணும். அப்படின்னா தான் சம் போட முடியும். ஓகேங்களா? போடலாமா? எல்சிஎம் எதுக்கு? ஏன்னா மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கா. என்ன இருக்கு பாருங்க, 10 இருக்கு, 12 இருக்கு, 15 இருக்கு. ஓகேங்களா? இப்போ மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காமன் டேபிள் அடிக்க முடியுமா பாருங்க. அப்படி முடியல அப்படின்னா எய்தர் 2 ரெண்டு இது காமனா இருக்கிறத செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 10 இருக்கு, 12 இருக்கு, 15 இருக்கு. நம்ம 10 12 எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸா 2 டேபிள்ல போகும். கரெக்டுங்களா? அப்ப நான் 2 எடுத்துக்கிட்டா பாருங்க, 5 2s are 10, 6 2s are 12. இந்த 15 ஏதாவது பண்ண முடியுமா? ஆப்வியஸா 2ஆல 15 டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரிமைண்டர் இல்லாம. அப்ப என்ன பண்ணணும், 15 அப்படியே வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இது மூணுக்கும் காமனா ஏதாவது வருமானா ஆப்வியஸா வராது. ஏன்னா 5 15 6 வராது. அப்ப 5க்கு 15 காமனா 5 வரும்ல. அப்ப 5 டேபிள் எடுத்துக்கங்க. 1 5s are 5. இந்த 6 டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே கீப் அப் பண்ணிக்கங்க. இந்த 15 என்ன பண்ணலாம், 3 5s are 15 போடும். காட் இட்? அடுத்து கவனிங்க, இந்த 1 விட்டுருங்க, அதான் 1 வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இந்த 6 3 2 காமனா அதை பண்ண முடியுமா பாருங்க. ஆப்வியஸா 3 டேபிள் போடலாமா? அப்ப 3 போட்டீங்கன்னா இந்த 1 அப்படியே வந்துடும். இது என்ன வரும், 2 3s are 6, 1 3s are 3. ரைட்டா? இப்போ ஆப்வியஸா என்ன இருக்கு, 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கா. 2 போட்டீங்கன்னா 1 1 1. இப்போ 3 வந்துருச்சா, 1 1 1 முடிஞ்சு போச்சு. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5s are 10, 10 3s are 30, 32s are 60. கரெக்டுங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன சார் பண்ணணும், இதை ஒண்ணும் இல்லை பாருங்க, காமனா எல்லாத்துக்கு என்ன வந்துருச்சு, 60 வந்துருச்சா. அப்ப காமனா 60 போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க போட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். இப்ப பாருங்க 10 இருக்கா, 10 வந்து எதால மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும். 6 ஆப்வியஸா 6 மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும், 60 கிடைக்குமா. அப்போ 10 into 6 60. அப்போ 1 into 6 6. கரெக்டா? பிளஸ் 12 எதாவது மல்டிப்ளை பண்ணா 50 60 கிடைக்கும். 12 5s are 60. அப்போ இங்கேயும் 5 மல்டிப்ளை பண்ணு, இங்கேயும் 5 மல்டிப்ளை பண்ணு. அப்போ 1 5s are 5 பிளஸ் 15 இருக்கு. 15 எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 60 கிடைக்கும். ஆப்வியஸா 15 4s are 60. அப்ப கீழே 4ஆல மல்டிப்ளை பண்ணு, மேலே மல்டிப்ளை பண்ணு. அப்ப 1 4s are 4. புரியுதுங்களா? போன சம் சொன்னல அதே தான், வேற ஒண்ணும் இல்லை. காடி? இப்ப பாருங்க, 6 plus 5 வந்து 11, 11 plus 4 வந்து 15. அப்போ 15/60. ஏதாவது கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாருங்க, 1 15s are 15, 4 15s are 60. அப்ப இதுல என்ன சார் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா 1/4ன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த 1/4 வச்சுக்கணும். லெப்ட்ல பாருங்க என்ன இருக்கு, 2 times a plus b plus c.
இங்க 1/4. இப்ப பாருங்களேன், 2 டைம்ஸ் a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 1/4. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒன்றும் இல்லை, இங்க a பிளஸ் b பிளஸ் c இருக்கா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 மல்டிபிள் தானே பண்ணிட்டு இருக்கு, ஆப்வியஸ்லி ஈக்குவல் தான் பண்ண ஆகும், டிவைட் ஆகுமா? பாருங்க 1/4, இந்த 2 வந்து கீழே போயிடும். அப்போ இது 1/8 ஆயிடுச்சா? அப்போ என்ன அர்த்தம்னா a பிளஸ் b பிளஸ் c இவங்க 3 பேருடைய ஒன் டே ஒர்க்கு என்னவா மாறுது, 1/8 வந்துருச்சு. ஓகேங்களா? இது எதுக்கு சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் தான். இது ஒரு மாடல் எக்ஸாம். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் பாருங்களேன். இப்போ a பிளஸ் b பிளஸ் c 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 1/8 டேஸ்ல முடிக்கிறாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க கொஸ்டின்ல, ஏ அலோன்னு கேட்கறாங்க. அப்படி கவனிங்களேன், இந்த a பிளஸ் b பிளஸ் c இருக்குல்ல, இந்த a பிளஸ் b பிளஸ் c நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த b பிளஸ் c இருக்கு இல்லைங்களா, அந்த b பிளஸ் சிக்கு பாருங்களேன் ஒன் டே ஒர்க் என்ன, இந்த பாருங்க 1/12 இருக்கா. அப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஏ அப்படியே வச்சுக்கிட்டேன், இந்த b பிளஸ் சிக்கு பதிலாக அவங்க ஒன் டே ஒர்க் 1/12 இருக்கு. அப்போ b பிளஸ் சிக்கு பதிலாக 1/12 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கும் போது ரைட் சைடில் என்ன 1/8 அப்படியே வச்சுக்கிறேன். இதுதான் இதுதான் கிளியருங்க. இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட், அதாவது ஸ்டெப்ஸ். இப்போ பாருங்க, இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ ஏ தானே உங்களுக்கு வேணும். இப்போ இது என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஆட் ஆகிட்டு இருக்கா, மல்டிப்ளை அதாவது அடிஷன். அப்போ ஈக்குவல் போனால் சப்ராக்ஷன் ஆகுமா? அப்போ பாருங்க 1/8 அங்கே கூட வச்சுக்கிட்டேன், இந்த பிளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுது, -1/12 ஆகுது. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ என்ன பண்ண, வழக்கம் போல டினாமினேட்டர்ல பாருங்க 8 இருக்கு 12 இருக்கு. அப்போ ஆப்வியஸ் என்ன பண்ண, எல்சிஎம் தானே எடுக்கணும். எல்சிஎம் வந்து நல்லா கத்துக்கணும். எல்சிஎம் இல்லைன்னா இந்த சம் போடவே முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க எல்சிஎம் போடலாம். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் பாருங்க, ரெண்டும் ஆப்வியஸ் எந்த டேபிள்ல போகும், 4 டேபிள்ல போகும். சின்னதுலேருந்தே போடலாம், 2 டேபிள்ல போடலாம். நீங்க டைரக்டா 4 போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ நான் 2 டேபிளே போட்டு காட்டுறேன் பாருங்களேன். 2ல போட்டீங்கன்னா 4 2 சார் 8, 6 2 சார் 12. திரும்ப 2 போடலாமா? 2 2 சார் 4, 3 2 சார் 6. திரும்ப 2 காமனா இந்த டேபிள் போக முடியாது. அப்போ ஆப்வியஸா 2 எடுத்துக்கிறேன். இங்க 2 எடுத்தனா இது 1 மாறிடும், இது 3 அப்படியே இருக்கும். திரும்ப 3 டேபிள்ல போட்டேன்னா இது 1 ஆகும், இது 1 ஆகும். எனக்கு கடைசியா 1 1 கொண்டு வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ 24ன்னு போட்டா போதும். இப்போ பாருங்க, 8 நான் எதால மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும், 3ங்களா? அப்போ மேலே எதால தான் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ 1 × 3 3. 12 எதால மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும், 12 2 சார் 24. அப்போ மேலே 12 மல்டிப்ளை பண்ணல, 1 இருக்கு, 1 × 2 2. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ பாருங்க 3 - 2 1, 1/24. 1/24 என்னது, ஏ உடைய ஒன் டே ஒர்க்கு. அப்போ அந்த ஏ வந்து அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு மொத்தம் எத்தனை டே எடுத்துக்கிறான்னு சொல்லல, இதோடைய ரிவர்ஸ். அப்போ 24/1 வரும். 24/1 நான் 24 டேஸ் மட்டும் எதுனா போதில்ல, ஏன்னா 1 கீழே போறதுல ஒன்றும் பிரயோஜனம். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஆன்சர் பாருங்க, இங்க பாருங்க, அந்த இது மாறுதல, சைன் மாறுதல, 24 டேஸ். இதுதான், இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சம் புரியுதுங்களா? இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இது புரியுதுங்களா? டவுட்னா கேட்கலாம். புரியுது சார். எல்லாருக்கும் ஓகேங்களா? மற்றவங்களுக்கு யாராவது டவுட் இருக்கா? ஓகே சார். ஓகே, எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ முன்னாடி சம் சொன்னேன்ல, இந்த முன்னாடி சம்ஸ் வந்து நான் எப்படி சால்வ் பண்றேனோ அதே மெத்தடாலஜி தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் போலாம்னு நினைக்கிறேன். டவுட்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் இஷ்யூஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். இந்த சம் பாருங்க, இது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அதான் சொல்றேன், இப்போ நான் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் போக 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 ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன் சம், எ பர்சன் கேன் டூ, ஓகேங்களா, எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days. 80 டேஸில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க்கை முடிக்கிறாரு, ரைட்டுங்களா? ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 12 days, ஒரு 12 days ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? 12 days ஒர்க் பண்ண பிறகு த பெர்சன் லீவ்ஸ், அவரே வேலையை விட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன நடக்குது, அனதர் பெர்சன் ஜாயின்ஸ், மற்றவர் ஜாயின் பண்றாரு. அண்டு கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் 8 days. மீதி ஒர்க் எத்தனை நாள் முடிக்கிறாராம், 8 days முடிக்கிறாராம்.
அப்போ in how many days this second person can while complete the whole job. ஒன்றும் இல்லை, அதாவது நீங்க எல்லாமே பாருங்க சம்ஸ்ன்ற விட நீ ப்ராக்டிக்கலா பாருங்க. இப்போ ஒரு ஏன்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த ஒர்க்கை வந்து 18 நாள் முடிப்பார், 18 டேஸ்ல. ஆனா என்ன பண்றாரு, ஒரு 12 டேஸ் ஒர்க் பண்றாரு, ஏதோ அவசரத்தால அவர் வந்து அது 12 டேஸ் மேல ஒர்க் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. அப்ப அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணல, ஆப்வியஸ் என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணுவோம். அவங்க அந்த ஒர்க்கை வந்து ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 8 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவர் அந்த ரிமைனிங் ஒர்க்கை 8 டேஸ்ல முடிக்கிறாரு. அப்போ அந்த செகண்ட் பர்சனே ஒட்டுமொத்த வேலைக்கும் அவர் நம்ம ரெக்ரூட் பண்ணியிருந்தோம்னா அவர் வந்து அந்த மொத்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாரு. இவ்வளவுதான சம்பளம் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கொஸ்டின் சும்மா ஜஸ்ட் லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ இப்போ என் பர்சனுடைய வந்து 18 டேஸ்ல முடிக்கிறாரு. ஆஃப்டர் 12 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து லீவ் ஆவார். ஒன்றும் இல்லை, இப்போ என் பர்சன் எக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸ் உடைய ஒன் டே ஒர்க்கு என்ன வரும், 1/18 டேஸ். கரெக்டுங்களா? அவரோட ஒன் டே ஒர்க்கு 1/18 டேஸ்ல முடிப்பாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன எல்லாத்தையும் ஒன் டேல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப எக்ஸ் உடைய ஒன் டே ஒர்க் 1/18 டேஸ். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இவர் எத்தனை நாள் வேலை செய்யறாரு, 12 டேஸ் தான் வேலை செய்யறாரு. ஓகேங்களா? அப்ப என்ன மீனிங்னா, இந்த எக்ஸ் இருக்காருல, இவருடைய 12 டேஸ் உடைய ஒர்க்கு என்ன வரும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 12 இன்ட்டு இந்த ஒன் டே ஒர்க்கு, இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ 12 இன்ட்டு ஒன் டே ஒர்க்கு 1/18. அப்போ 12 டேஸ்னா 12 இன்ட்டு 1/18. இப்போ பாருங்க, ரெண்டு கேன்சல் பண்ணி பாருங்க, இது ரெண்டையும் வந்து 6 டேபிள் அடிக்கலாம். 2 6 ஆர் 12, 3 6 ஆர் 18. அப்போ என்ன வரும், 2/3. ரைட்டுங்களா? அப்போ எக்ஸ் வந்து 12 டேஸ்ல எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாரு, 2/3 ஒர்க் முடிக்கிறாரு. அப்ப என்ன மீனிங், 3 பங்குல 2 பங்கு ஒர்க்க முடிச்சிட்டாரு. இதான கான்செப்ட். அப்போ ரிமைனிங் ஒர்க் ஆப்வியஸ் என்னவா இருக்கும், 3ல 1 பங்கு தானே இருக்கும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, இது பிடிச்சிட்ட பிறகு திரும்ப பாருங்க, இப்ப என்ன எழுதுற பாருங்க, ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். ரிமைனிங் ஒர்க்னா மீதி ஒர்க் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஒண்ணு இல்ல, மொத்த ஒர்க் நான் என்ன சொன்னேன், எப்பயுமே இதை பொறுத்தவரையும் மொத்த ஒர்க் நம்ம ஒண்ணுன்னு எடுத்துக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? ஏன்னா ஃபிராக்ஷன்ல டீல் பண்றதால the one is the whole number here. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் ஒர்க்னா மொத்த ஒர்க் 1, அதுல இவங்க முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 2/3 ஒர்க் முடிச்சிட்டாரு. ரைட்டுங்களா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், எப்படி சொன்னா 3 இன்ட்டு 1னா 3, 3ல 2 போச்சுன்னா 1, அப்போ 1/3. இப்ப என்ன மீனிங்னா, அந்த எக்ஸ், அதாவது எக்ஸ்ன்ற ஒருத்தர் வேலை செஞ்சாரு, அவர் வந்து 12 டேஸ்ல ஒர்க் பண்ணாரு, 2/3 ஆஃப் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டாரு. ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு சார் இருக்குன்னா 1/3 ஆஃப் தான் ரிமைனிங் ஒர்க் இருக்கு. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், அந்த நம்ம இன்னொருத்தர் ரெண்டாவது பர்சன் நம்ம வேலைக்கு எடுத்தல, அவர் வந்து இந்த ரிமைனிங் ஒர்க் மட்டும்தான் அவர் செய்ய வேண்டிய அவருக்கு கடமை இருக்கு. இந்த ரிமைனிங் ஒர்க் செஞ்சு முடிச்சுட்டா the whole work is completed, நம்முடைய ஜாபும் முடிஞ்சிடும். அப்போ இந்த 1/3 ஆஃப் ஒர்க் தான் அவர் செய்ய போறாரு. இப்போ பாருங்களேன், சிம்பிள் பாருங்களேன், நான் பாருங்க ஸ்டார்டிங் சொல்ல எவ்வளவு பேசிக்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகுது பாருங்க. 1/3 ஆஃப் ஒர்க் தான் மீதி இருக்கு. அந்த ஒர்க்கை இவர் முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க, 8 டேஸா? பாருங்க, 1/3 ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு 8 டேஸ் ஆகுதுன்னா என்ன கேள்வி கேட்கறாங்க, செகண்ட் பர்சன் வந்து கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஜாப் என்ன அர்த்தம், ஒன்னுன்னு சொன்னா அவ பாருங்க, 1 ஜாப் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 ஆபியஸா 1/3 வந்து 8னா 3ல 1 பங்கு 8னா, அப்ப என்ன சொன்ன நானு, இந்த 8 வச்சுக்கிட்டு இந்த 3 வந்து அந்த பக்கம் போனா மல்டிபிள் ஆகுன்னு சொன்னா, அப்ப 8 into 3 24. 24 டேஸ். அப்போ 1 24 டேஸ்னா அந்த ஒய், அதாவது ரெண்டாவது இருக்கிற பர்சன் அந்த ஹோல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் சார் ஆகும் அப்படின்னா 24 டேஸ் ஆகும். இவ்வளவுதான் கான்செப்ட். பாருங்க, ரொம்ப சிம்பிள். நான் இதுதான் மெத்தடே. 1 டேக்கு நான் கன்வெர்ட் பண்றேன், அப்படியே அழகா கொண்டு வரேன், சம் முடிஞ்சு போச்சு. இந்த கிளியரா புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, இந்த பர்டிகுலர் இந்த கொஸ்டின்ல எனி டவுட்? Is it clear? Clear, sir. ஓகே மேம். இது வந்து நான் திரும்ப சொல்லிக் கொடுக்குறேன். திரும்ப கூட ஒரு முறை புரியலன்னா திரும்ப ஒரு முறை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம், கோ த்ரூ பண்ணுங்க, டெஃபினட்டா புரியும். இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்சர் வந்து 24. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் முன்னாடி ஆன்சர் போட்டிருப்பேன், இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு பார்த்துலான்னு விட்டுருக்கோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த ஒர்க்கு நான் ஏற்கனவே அந்த எஃபிஷியன்சி பத்தி பேசினேன்ல, இதை பத்தி டீல் பண்ண பாருங்க. எல்லாமே வெரைட்டி வெரைட்டி சப்ஸா தான் இருக்கும். பாத்துக்கலாம் பாருங்களேன். ராம் கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 18 days. அப்ப ராம்ன்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒர்க்கை ஒரு முடிக்கிறதுக்கு வந்து 18 days ஆகுது. ஓகேங்களா? ஷியாம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, இஸ் டுவைஸ் அஸ் எஃபிஷியன்ட் அஸ் ராம். ராமை விட சியாம் வந்து டுவைஸ், அப்போ 2 மடங்கு சூப்பரா வேலை செய்வார். ஓகேங்களா? இஃப் போத் ஆஃப் தெம் ஸ்டார்ட் ஒர்க் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, how many days it will take them to finish the work. அப்போ இந்த சம் எப்படி சார் சால்வ் பண்ண? இது ஒன் வெரைட்டி ஆஃப் சம்ஸ். ஓகேங்களா? ஒண்ணு மேல பாருங்களேன். இப்போ ராமுக்கும் சியாமுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ சியாம் இருக்காரு, இங்க ராம் இருக்காரு, ரைட்டுங்களா? அவங்களுடைய ஒர்க்கு அல்லது எஃபிஷியன்சி, ரைட்டுங்களா? இப்போ சியாம் இஸ் டுவைஸ் த எஃபிஷியன்ட் அஸ் ராம். அப்ப என்ன அர்த்தம்? இவரு 2 டைம் ஒர்க் பண்ணாருன்னா இவரு 1 டைம் ஒர்க் பண்ணாரு. அப்ப 2:1 சொல்லலாமா? ரைட்டுங்களா? இவர் அதாவது இவர் 1 மடங்கு வேலை செய்யறதுக்குள்ள இவர் 2 மடங்கு வேலை முடிச்சிருவாரு. இதுதான் கான்செப்ட். இது ஒர்க்கு அல்லது எஃபிஷியன்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது வந்து டைம். டைம் என்ன அர்த்தம்? இதனுடைய ரிவர்ஸ் சொன்னா, அப்போ டைம் வந்து இவர் வந்து 1 பார்ட் ஆஃப் டைம்ல முடிச்சுட்டு வருது வேலையை, இவர் வேலையை முடிக்கிறது 2 பார்ட் ஆஃப் டைம். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ முன்னாடியே சொன்னது புரியுதுங்களா? அப்போ அவங்க எஃபிஷியன்சி 2:1னா அவங்களுடைய டைம் என்ன வருங்க? ஆப்வியஸா 1:2. ரைட்டுங்களா? யார் சீக்கிரம் வேலை செய்கிறாங்களோ, சார் யார் வந்து நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க சீக்கிரம் முடிச்சிருவாங்க, யார் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்கிறாங்களோ அதிகம் எடுத்துப்பாங்க. இதான் லாஜிக்கு. இவ்வளோதான் இவ்வளோ கான்செப்ட். இது சம் ரொம்ப சிம்பிள் மேம். ஒன்றும் இல்லை பாருங்களேன். அதாவது அப்போ ராம் கேன் ஃபினிஷ் ஏ ஒர்க் இன் 18 days. அப்போ 18 daysனா இதான் டைம் சொல்லியிருக்கேன். அப்போ 2 பார்ட், இந்த 2 பார்ட் ஆஃப் ஒர்க் அவர் முடிக்கிறதுக்கு 18 days ஆகுமா? 2 பார்ட்டை முடிக்கிறது 18 daysனா ஆப்வியஸா 1 பார்ட் முடிக்கிறது எவ்வளவு டேஸ் ஆகும்? ரைட்டுங்களா? அப்போ அதான் 2 பார்ட். 2 பார்ட் இந்த சென்ஸ்னா இந்த 2 டைம்ஸ்ன்றது 18 days அப்படின்னா அதுல ஹாஃப் தானே 1. 9 ரைட்டுங்களா? days சார். அப்போ இதுல பாதி வந்து 9. அப்ப 9 days தான் ஆன்சர். பாக்குறதா சம் இருக்கும். ரொம்ப சிம்பிள். பாருங்க, எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நான் வந்து டைமா மாத்திக்கிட்டேன். எனக்கு 2 பார்ட் ஆஃப் டைம் வந்து 18 daysன்னு கேட்குறாங்க. அப்போ 1 பார்ட் ஆஃப் டைம் ஆப்வியஸ் என்னவா இருக்க முடியும்? இதுல ஹாஃபா தான் இருக்க முடியும். ஸோ 9 days. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு பர்டிகுலர் ஆன்சருக்கு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 6 days. ஒரே நிமிஷம் இருங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. அதாவது இவரு முடிக்கிறது 9 days ஆகும். பட் கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி டேஸ் இட் வில் டேக் தம் டு ஃபினிஷ் த ஒர்க். அதாவது நமக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு என்ன சம்ம முடிச்சிட மாட்டாங்க. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த பர்டிகுலர் என்ன பண்ணியிருக்கோம், ஆர் முடிக்கிறதுக்கு 18 days ஆகும், எஸ் சியாம் முடிக்கிறதுக்கு 9 days ஆகும். இப்போ வழக்கம் போல போட்டுடலாமா? என்னது பாருங்க, சியாமுடைய 1 day ஒர்க்கு என்ன வரும்? 1/9. அதே மாதிரி வந்து ராமுடைய 1 day ஒர்க்கு 1/18. பாவம் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி டேஸ் இட் வில் டேக் தம் டு ஃபினிஷ் த ஒர்க்னு கேட்குறேன். 2 பேரும் சேர்ந்து செய்யறது எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறாங்க. லாஜிக் புரியுதுங்களா? நாங்கள் கண்டுபிடிச்சது எஸ் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறது, ஆனால் ஒர்க்கு நம்ம வந்து கொஸ்டின் முடிக்கல. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணா, ஒன்றும் இல்லை, வழங்கும் பாருங்க, எஸ் + 6 அவங்களுடைய 1 day ஒர்க்கு என்ன வரும்? 1/9 + 1/18. பாருங்க, 2 டிஃப்ரெண்டா இருக்கா? எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ 9க்கு 18 எல்சிஎம் எடுங்க. சிம்பிளா 9 டேபிள் போட்டலாம், டக்குன்னு வேலை முடியும். 1 9s are 9, 2 9s are 18. திரும்ப 2 டேபிள் போடலாமா? 1 1 2s are 2. அப்போ 9 × 18 பாருங்க. அப்போ மேல என்ன இருக்கு? சரி 9 இருக்கா? அப்போ 9 எதால மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும்? 2. அப்போ மேல 2 மல்டிப்ளை பண்ணா 1 × 2 2 ப்ளஸ் இங்க வந்து 18 இருக்கு, ஆல்ரெடி 18 இருக்குல்ல, அப்போ இங்கே 18 தானே இருக்கு. அப்போ 18 வரும்போது 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ண, அப்போ வேல்யூ மாறாது. இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். மேல என்ன இருக்கு? 3/18. அப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 3s are 3, 6 3s are 18. அப்போ 1/6 days. அப்போ எஸ் + ஆர் உடைய 1 day ஒர்க்கு 1/16. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன சொன்னேன் நானே, இதனுடைய ரிவர்ஸா? அப்போ என்ன ஒரு ஆப்வியஸா? 6 days. பாருங்க ஆன்சர் இருக்கா?
ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த கன்வெர்ட் பண்ணி திரும்ப வந்து வழக்கம் போல் இந்த ஸ்டெப்ஸ் போட போகிறீங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சமயம் டவுட் ஓகே இருக்கா? சார். யாருக்கா டவுட் இருக்குங்களா? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார். எல்லாம் ஒரே மாடல் தான். ஓகேங்களா? இவ்வளோதான் பாருங்க. இந்த 4 சமமே வந்து நம்ம வந்து ஒரே தான். இது எப்படி போடுறது? இந்த பார்ட்லாம் சொன்னல, 1/3 இந்த 1/3 இதெல்லாம் வச்சு வழக்கம் போல அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க 1 டே கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டாவது சம் பாருங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், எல்லாத்துக்கும் 1 டே கண்டுபிடிச்சு அது ஒரு மெத்தடில் போட்டிருக்கேன். தேர்ட் சம் பாருங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இவங்களுடைய 1 டே ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டு வழக்கம் போல நம்ம வந்து இது கண்டுபிடிக்கிறோம். அதாவது ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு இன்னொருத்தருடைய எத்தனை நாள் முடிப்பாருன்னு பார்த்துருக்கோம். இந்த சம்மில் பாருங்க, 2 பேரும் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு என்ன பண்றோம், நம்ம டைமை கன்வெர்ட் பண்ணி இந்த சம் போட்டுறோம். இவ்வளோதான் கான்செப்ட். ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஓகே தானே? ஓகேங்களா? ஓகே, காட் இட். இப்போ பாருங்களேன், அதாவது இதுவரையிலும் இந்த டைம் அண்ட் ஒர்க் சம் எதுக்கு பார்த்தோம் அப்படின்றா உங்களுக்கு வந்து எதுக்குடா இதெல்லாம் படிக்கிறது கூட நினைச்சிருக்கலாம். பட் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏன் நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் படிக்கிறன்றதுக்கு உண்டான மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா? எப்பவுமே மேக்ஸ் வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸை நம்ம வந்து கொஞ்சம் உள்வாங்கி படிச்சோம்னா அந்த பர்டிகுலர் கான்செப்ட் எங்க வந்து ப்ராக்டிகல் லைஃப்ல யூஸ் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இங்க இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம், ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிள் பாருங்க. A person X can do a piece of work worth வந்து 3000 rupees worth 6 daysல முடிக்கிறாரு. பட் he engages an assistant Y, அவரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாரு. அப்போ and completes the work in 4 days. அதாவது எக்ஸ்ன்றவரு தனியா செஞ்சாருன்னா அந்த ஒர்க்கை 6 daysல முடிச்சுட்டு 3000 வாங்கிக்குவாரு. ரைட்டா? அவரால் தனியா வேலை செய்ய முடியல, என்ன பண்றாரு, அவர் அசிஸ்டன்ட் ஒய்ன்ற அசிஸ்டண்ட்டை வந்து வச்சுக்கிறாரு கூட. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை செஞ்சாங்கன்னா 6 daysல முடிக்கிற வேலையை 4 daysல முடிச்சிடுறாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் அசிஸ்டன்ட் ஒய் இன் கம்ப்ளீட்டிங் த ஒர்க். அப்போ இவர் மட்டும் தனியாக வேலை செஞ்சிருந்தாருன்னா 6 நாள் ஆயிருக்கும், 3000 எடுத்துட்டு போயிருக்கலாம். அவரால் முடியல, ஒரு அசிஸ்டன்ட் ஒய்யை வச்சுக்கிறாரு, அவரு சேர்த்து செய்யறதால 6 நாள் முடிகிற ஒர்க்கு 4 நாள் முடிஞ்சிருது. ரைட்டா? வந்தவர் சும்மா வேலை செய்வாரு, அவருக்கு வேலை செஞ்ச அளவுக்கு அவருக்கு ஷேர் கொடுக்கணும்ல. ஸோ அவர் செஞ்ச ஒர்க்குக்கு என்ன ஷேரு அப்படின்றது அந்த கொஸ்டினுடைய நோக்கம். புரியுதுங்களா? அப்போ டைம் அண்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ அந்த ஒர்க்குக்கு ஏற்றபடி கொடுக்கலாம், சண்டை வந்துடல, டேய் நான் எத்தனை நாள் வேலை செஞ்சேன், நீ வந்து எனக்கு கரெக்டான அமௌண்ட் கொடுக்கல, என்னை ஏமாத்திட்ட, சீட் பண்ணிட்டு சொல்லுவோம்ல, அந்த சீட்டிங்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோதான் விஷயம். மேக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸ் வந்து தனியாக அது சப்ஜெக்ட்ன்றதுலாம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய டே டு டே லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மெத்தடு, ஒரு சப்ஜெக்ட் தான் மேக்ஸ். ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் மேக்ஸ் அப்ரோச் பண்ணீங்கன்னா அது டெஃபினட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்காது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு கொடுக்கும். தட் இஸ் த பவர் ஆஃப் மேக்ஸ். ஓகேங்களா? அந்த பாசிட்டிவ் நோட்டோட நான் மேக்ஸ் அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். இப்போ பாருங்களேன், எ பர்சன் எக்ஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க். பார்த்தோம்ல, இவர் வந்து 6 days, இந்த அமௌண்ட் விட்டுரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய அந்த ஒர்க்குடைய டேஸ் கண்டுபிடிப்போம், அப்புறமா நம்ம அமௌண்ட் பற்றி பேசலாம். பாருங்களேன், இப்போ எக்ஸ் இருக்காரா, அவருடைய 1 day ஒர்க்கு, 1 day ஒர்க் என்ன வரும், 1/6. ரைட்டுங்களா? அடுத்து என்ன பண்றாங்க, ஒய் இருக்காரா, அந்த ஒய்யுடைய 1 day ஒர்க்கு, ஒய்யுடைய 1 day ஒர்க் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து செஞ்சா. பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பேருடைய 1 day ஒர்க் என்னது, 1/4. லாஜிக் புரியுதுங்களா? அதாவது எக்ஸ் மட்டும் தனியாக செஞ்சாருன்னா 6 days ஆகும், 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 4 daysல முடிப்பாங்க. அப்போ 2 பேரும் 1 day ஒர்க்கு 1/6 1/4 இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ என்ன சார் பண்ணணும், நமக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, அந்த ஒய்க்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒய்யுடைய எவ்வளோ அவங்களுடைய எஃபிஷியன், அதாவது அவங்களுடைய ஒர்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் அவங்க சம்பளம் கொடுக்க முடியும். அப்போ என்ன சார் பண்ண, ஒன்றும் கிடையாது மேம், 2ஐயும் மைனஸ் பண்ணணும். பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கா, அதுல இருந்து அந்த எக்ஸ் உடைய ஒர்க்கை மைனஸ் பண்ணா, ஓகேங்களா, நம்ம ஒய் கிடைச்சிடும். பாருங்க, இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும், ஒய் கிடைக்கும். பாருங்க, 1/4 மைனஸ் 1/6. இப்போ வழக்கம் போல 4க்கு 6 என்ன பண்ணலாம், எல்சிஎம் தான் எடுத்தே ஆகணும். 2 டேபிள் போடலாமா, 2 2s are 4, 3 2s are 6, திரும்ப 2 எடுத்தா 1 2s are 2, 1 3, சாரி இந்த 3 அப்படியே வச்சுக்கின்னு 3 போட்டிங்கன்னா 1 1. பாருங்க, 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 2 காமனா 12 எடுத்துக்கலாம்.
இப்போ 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டு தான் ஸ்பீடாக போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். 3யா, அவன் மேலே 3 மல்டிப்ளை பண்ணுமா? 1 × 3 3. 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்குமா? அவன் மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ -2 பாருங்க, 1/12. ரைட்டா? அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ண ஒய். அப்போ ஒய் உடைய 1 டே ஒர்க் 1/12. அப்போ ஒய் உடைய மொத்த ஒர்க் என்னவா இருக்க முடியும்? 12 டேஸ் இருக்குமா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப பாருங்க, எக்ஸ் இருக்காரு, ஒய் இருக்காரு. ரைட்டுங்களா? எக்ஸ் வந்து 6 டேஸ்ல முடிக்கிற ஒர்க்கை ஒய் வந்து 12 டேஸ்ல முடிக்கிறாரு. ரைட்டுங்களா? எக்ஸ் 6 டேஸ்ல முடிக்கிற ஒர்க்கை ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 12 டேஸ்ல முடிப்பாரு. அப்போ பாருங்க, ரெண்டு கேன்சல் பண்ற சிம்பிளிசிட்டிக்காக சரி வேணாம், இப்படியே இருந்துட்டு போட்டோம், இருக்கட்டும். இப்போ பாருங்களேன், இப்போ இது சிம்பிளிசிட்டிக்காக அடிச்சிரும். 1 6 ஆர் 6 இது 3 6 சாரி 2 6 ஆர் 12. அப்போ 1:2ன்னு போடலாமா? 1:2ன்றது என்னது? இவங்களுடைய டைம், அந்த வேலை செஞ்ச டைம். ஓகேங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, வேலை செஞ்ச டைம் அவங்களுடைய எஃபிஷியன்சி இப்படி வருதுன்னா, அவங்களுடைய எஃபிஷியன்சி அந்த ஒர்க் சொன்னல, அப்போ இது ஆப்போசிட் தானே, 2:1. அப்போ என்ன அர்த்தம்? இவர் வந்து எஃபிஷியன்சி 2, இவருடைய எஃபிஷியன்சி 1. அப்போ என்ன அர்த்தம்? மொத்த அமௌண்ட்ல இவருக்கு 2 பங்கு போகணும், இவருக்கு 1 பங்கு போகணும். இப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு. 3000ல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 3 பாட்டு. 3000 3 பாட்டா பிரிச்சா ஒரு பாட்டு 1000 ரூபாய். அப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 போகும், இவருக்கு 1000 போகும். ரைட்டா? அப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன கேக்குறாங்க? ஒய்க்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் தானே கொடுக்குன்னு கேக்குறாங்க. ஒய்க்கு என்ன வருது? 1000. அப்ப பாருங்க, இதுக்கு ஆன்சர் என்னன்னு? 1000. ஓகேங்களா? ஒன்றும் ரொம்பலாம் இது இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், எல்லாத்தையும் கலந்து வர மாதிரி இருக்கும். இது பர்டிகுலர் சம் புரியுதுங்களா? டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன். இஸ் இட் கிளியர்? சார் புரியுது சார், ஈஸியா இருக்கு சார். ஓகே, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகே சார். தயக்கலாம் பட வேண்டாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி டவுட். ஐ எம் ஹியர் டு ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். கிளியர் சார், கிளியர். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஓகே பாருங்களேன், இப்போ வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம், ஒரு 3 சம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பாருங்க, ரொம்ப ஸ்பீடா முடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. பாருங்க, இஃப் 7 person கேன் பில்ட் a house in 30 days. ஒரு 7 மெம்பர் இருக்கிறாங்க. இந்த ஒரு சில நேரங்களில் நம்பராக கொடுத்துருவாங்க, சில நேரங்களில் லெட்டர்ஸில் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கவனமாக படிக்கணும். ஓகேங்களா? இஃப் 7 person கேன் பில்ட் a house in 30 days. ஓகேங்களா? ஹவு லாங்? அப்போ ஹவு லாங்னா எத்தனை டேஸ்? கரெக்டுங்களா? ஹவு லாங் வில் இட் டேக் 3 person, 3 பேர், டு பில்ட் த சேம் ஹவுஸ் provided that they all work at சேம் ரேட். அவங்களுடைய எஃபிஷியன்சி சேமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை மேம், இது சம்மு வந்து இந்த சம்முக்கு தான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். மேக்ஸ்ல சில நேரம் சில ஷார்ட்கட் யூஸ் பண்ணா ரொம்ப 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 ஈஸி. பாருங்க, இங்க ஒரு இங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரிலவெண்டா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? இது மாதிரி 2 கண்டிஷன் டிஃபரெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இதை சால்வ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, என்ன சொன்னேன் நானு? MDH/W. இங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணா போட்டுங்க. ஈக்குவல் டு MDH/W. இதுக்கெல்லாம் 2 போட்டுங்க. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரொம்ப ஈஸி, சீக்கிரம் போடலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எழுதிக்குங்க. இங்க பாருங்க, 4 டேட்டா இருக்கு. பட் இங்க கொடுத்துருக்க சம்மில் 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு இதுதான் ஹோல் ஃபார்முலா, இதுக்குள்ளதான் டேட்டா கொடுப்பாங்க. நம்ம எத்தனை டேட்டா கொடுத்துருக்கோம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணா போதும். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 7 பர்சன்னா இங்க எம்னா மென்னுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது பர்சனுக்கு பி யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன சொல்றது, ஜெண்டர் ஸ்டீரியோடைப் தான் இருக்கும், டோன்ட் வரி. ஓகேங்களா? சரி பார்த்துப்போம். இங்க மென் டேஸ்ன்னு சொல்றது மென்னுன்றாங்க. அப்போ 7 பர்சன்னா, அப்போ இந்த பேட்டர்னை நம்ம வந்து M1 வச்சுப்போம். அடுத்து பார்ட்டை வந்து நம்ம M2 வச்சுப்போம். ரைட்? ஆட்சி புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, 7 பர்சன்ட், இப்ப M1க்கு பதிலா 7 டே 30 டேஸா, டீனா டே தானே, எல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இன்ட்டு 30. 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மற்ற ஹெச் கொடுக்கல, டபுள்யூ கொடுக்கல, நோ வரிஸ்.
கொடுத்துருக்கு மட்டும் எழுதுங்க போதும். ஈக்குவல் டு பாருங்க ஹவு லாங்னா டே தானே கொடுக்குறாங்க. அப்போ டே கொடுக்கல, அப்போ அது டின்னே வச்சுங்க, D2ன்னு வச்சுக்கல, D2ன்னு வச்சுங்க. இட் டேக் 3%. எம் கொடுத்துட்டாங்களா, அப்போ எம் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 போட்டுங்க. வேற எந்த டேட்டாவுமே இல்லை. கொஸ்டின் கேட்குறாங்க ஹவு லாங் அப்படின்னா இந்த 3% வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். இது பார்த்த உடனே உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஓ, இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் தெரியல, மற்ற எல்லாம் நம்பர்ஸ். இது சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதுங்களா? இப்போ ஒண்ணுமே பாருங்க, இந்த D2 அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த 3 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு, ஈக்குவல் டிவைட் ஆகுமா? அப்போ 7 × 30 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க பை 3 ஆகுமா? இவ்வளவுதான் மேட்ரு. பாருங்க, 1 3s are 3, 10 3s are 30. இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 10 இருக்கு. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 7 × 10 70. D2 = 70. அப்ப D2 = 70 days. ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்டதுல ரொம்ப ஈஸியான சம் இதுவா இருக்க முடியும். பாருங்க ஆன்சர் என்ன வந்துருச்சா? இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? ஓகே சார், அடுத்து போலாம். டவுட் நீங்க கேட்டா சொல்றேன். ஓகே சார். கிளியர்? ஓகே ஃபைன். இது பாருங்களேன், இதுவும் அதே மாதிரி மாடல் தான். பட் நீங்க வெரைட்டி சம்ஸ் புரிஞ்சுங்களா? பாருங்க, 10% can get 7 trees in 14 days. Yes, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, சவுண்ட் வருது பாருங்க. ஓகே, 7%. ஓகே, 10% can cut 7 trees in 14 days. In how many days? இங்க டி தான் கேட்கறாங்க, கரெக்டுங்களா? D2ன்னு வச்சுப்போம். 16% cut 12 trees. வழக்கம் போல போடுங்க, MDH/W எல்லாம் ஒண்ணா மாத்திக்கங்க. ஈக்குவல் டு MDH/W எல்லாம் 2 மாத்துங்க. ஓகேங்களா? ஒண்ணுல பாருங்க 10%, அப்ப M1 10. ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்க? கட்டு 7 trees சொல்றாங்க. இங்க 7 treesன்றது என்ன அப்படின்னா, கட்டுன்றது அது ஒர்க். ஓகேங்களா? கண்டிப்பா ஹவர்ஸ்ல வர வாய்ப்பு கிடையாது, ஒர்க் தானே. அப்போ டிவைடட் பை 7. 14 டேஸா? டி மேல தானே இருக்கு, அப்ப இன்ட்டு 14. லாஜிக் புரியும் நினைக்கிறேன். ஈக்குவல் டு பாருங்க, ஹவு மெனி டேஸ்? D2 கேட்கறாங்க, தெரியாது வச்சுக்கோங்க. எத்தனை பர்சன்ட்? 16%. எம் மேல தானே இருக்கு, அப்போ மேல. எத்தனை ட்ரீ? 12 ட்ரீ. டி வந்து அப்ப ஒர்க் தானே, W தானே, கீழே போட்டுங்க. இவ்வளவுதான். பாருங்க, இப்போ டி வச்சுட்டீங்கன்னா D2 தானே, எல்லாமே நம்பரா சிம்பிளி பண்ணலாமா? இவ்வளவுதான் கான்செப்ட். போட்டலாமா? பாருங்க, D2 மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கு? 10 இருக்கு, இன்ட்டு 14/7 இருக்கு. இங்க 12 கீழே இருக்குது, அங்கே போனா மேலே வந்துடும். அப்படியே மேலே இப்படி போட்டுங்க பை. இந்த 16 மேலே இருந்தாங்க போனா கீழே வரும், அப்போ டிவைட் பை 16 போட்டுருங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இதை சிம்பிளை பண்ணா பர்டிகுலர் ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாமா? பாருங்க, 1 7s are 7, 2 7s are 14. ரைட்டுங்களா? இப்போ இதுல என்ன அடிங்க? 12 அடிக்கலாமா? 6 2s are 12. இது 8 2s are 16. திரும்ப இது அடிக்கலாமா? 3 2s are, இது 4 2s are. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 5 2s are 10. ரிமைனிங் பாருங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. டினாமினேட்டர் எதுவுமே கிடையாது. நியூமரேட்டர்ல 5 1 இருக்கு, இன்ட்டு 3 இருக்கு, ஈக்குவல் டு D2. மல்டிப்ளை பண்ணுங்க, 3 × 5 15. அப்ப D2 = 15 days. பாருங்க, ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கரெக்ட். புரியுதுங்களா? எவ்வளவுதான். இது ரொம்ப கிளியர், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நிறைய. இந்த சம்ஸ் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சுங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, இன்னொரு சம் பாருங்க. இந்த சம் பார்த்த உடனே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டவுட் வரும். இப்பயும் ஒண்ணுமே இல்லை. பாருங்க, கண்டிஷன் பாருங்க, n men can complete a job in 12 days. அங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க, இங்க நம்பர் கொடுக்காம என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, the same job can be completed by n+6 men. ஓகேங்களா? in 8 days. அங்க சம்திங் நம்பர் கொடுத்துருந்தாங்க, இங்க நம்பருக்கு பதிலாக காமன்னா ஒரு n+6 கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லை, வழக்கமாக அதே ஃபார்முலா தானே. ஏன்னா 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, MDH தானே, MDH/W ஒன்று போட்டுங்க, ஈக்குவல் டு MDH 2 போட்டுங்க பை W2. ஓகே, ஒண்ணு மேல பாருங்க,
என் மின்னு தானே, அப்போ எம்முக்கு பதிலாக என் போட்டுக்கலாமா? கம்ப்ளீட் ஜாப் 12 டேஸா, அப்போ டிக்கு பதிலாக 12 போட்டுக்கலாமா? வேற எந்த டேட்டாவும் இல்லைல்ல, விட்டுருங்க. இந்த பக்கம் வாங்க. இங்க என்ன சொல்றாங்க? n+6 men சொல்றாங்களா? அப்போ n-க்கு பதிலாக n+6 போட்டுக்கலாமா? பிராக்கெட்ல போட்டுங்க. இந்த மாதிரி 2 வேலையை கொடுத்தா எத்தனை டே? 8 டே. மேலே தானே வரும், 8 days. இது சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n கிடைச்சிடும். போடலாமா? பாருங்க, 12 × n, 12 என்ன ஈக்குவல் டு பாருங்க, n × 8, 8 என்ன பிளஸ் 6 × 8, 48. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த 8n வந்து ஈக்குவல் கொண்டு போங்க. இங்க 12 ஆல்ரெடி இருக்கு, மைனஸ் 8n ஈக்குவல் டு 48. அப்போ ரெண்டுக்கும் பாருங்க, 12ல 8 போச்சுன்னா 4. அப்போ 4n ஈக்குவல் டு 48. அப்போ n ஈக்குவல் டு 48/4. அடிங்க, 1 4s are 4, 1 4s are 4, 2 4s are 8. அப்போ n ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? ஆன்சர் இருக்கா பாருங்க, இந்த பாருங்க 12. செக் பண்ணுங்க. ஓகே, புரியுதுங்களா? அப்போ இந்த 3 சம்மும், ஓகேங்களா, இந்த 3 சம்மும், இது ஒண்ணு, இந்த சம் ஒண்ணு, இந்த சம் ஒண்ணு, இந்த 3 சம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது 3 சமம் முழுக்க 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 எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த MDH/W ஃபார்முலா போட்டிருக்கிறாங்க. இவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப ஈஸியாக போடலாம், பார்க்குறதா கஷ்டமா இருந்திருக்கும். இனி நீங்கள் அப்ரோச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2 சம்முக்கு மட்டும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த 2 சம்மு மட்டும் நீங்கள் வந்து நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இது மட்டும் சொல்லிடுறேன், நான் ஜஸ்ட் வந்து ஐடியா மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இது எப்படி போட்டு சொல்கிற பாருங்க. A piece of work can do 3 boys 2 men jointly in 10 days. ஒரு ஒர்க் இருக்கான், 3 boys 2 men சேர்ந்தா 10 நாள் முடிப்பாங்க. The same work can be jointly by 2 boys 3 men சேர்ந்தா 8 daysல ஒர்க் பண்ணலாம். In how many days the same work can be done 1 by 2 men jointly? ரைட்டுங்களா? இது பாருங்க, 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்பளம் 2 பேரும் சேர்ந்து பண்றதுல பாய்ஸ் அப்படி கொடுக்குறாங்கல்ல. இப்போ ஒண்ணுமே எனக்கு பண்ணல. இப்போ 3 பாய்ஸா, நான் பாய் பின்னு வச்சுக்கிறேன். அப்போ 3 பாய்ஸும் 2 மென்னும் சேர்ந்தா ஒரு ஒர்க்கை 10 daysல முடிப்பாங்களா? அப்போ இவங்களுடைய 1 day ஒர்க் என்ன? 1/10 எடுத்துக்கலாமா? இது ஒரு ஈக்குவேஷனு. என்ன பாருங்க, 2 பாய் இருக்காங்களா பிளஸ் 3 மென்னா, இவங்க சேர்ந்தா ஒரு ஒர்க்கை 8 daysல முடிப்பாங்களா? அப்போ அவங்க 1 day ஒர்க்கு 1/8. இது 2வது ஈக்குவேஷனு. இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி, ஸ்கூல்லாம் போட்டிருப்பீங்களே 2 ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு, அந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வரும். இது 2 சால்வ் பண்ணீங்களா உங்களுக்கு பிக்கு உண்டான ஆன்சர் என்ன கிடைச்சிடும், எம்முக்கு உண்டான ஆன்சர் என்ன கிடைச்சிடும். ஓகேங்களா? கிடைச்ச பிறகு என்ன சார் பண்ணுன்னு, ஒன்றும் இல்லை, 1/2 men தானே கேட்குறாங்க. இங்க பாருங்க, 1/+2 men ஈக்குவல் தானே கேட்குறாங்க. இந்த பாய் எடுத்துருந்து இங்க சப்ஜெக்ட் பண்ணுங்க, இந்த மென் எடுத்துருந்து சப்ஜெக்ட் பண்ணுங்க, இது ஆன்சர் சால்வ் பண்ண கிடைச்சிடும். இதுதான் இந்த மெத்தேடு. ட்ரை பண்றீங்களா? இதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் இது என்ன தெரியுங்களா? இப்போ 2%, இது ஆல்ரெடி வந்து நம்ம போட்ட ஃபார்முலா தான். பட் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பருக்கு பதிலாக அந்த n கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் சால்வ் பண்ண? ஒன்றும் கிடையாது. 2% x and y can do a piece of work in n days. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து அந்த ஒர்க்கை n daysல முடிப்பாங்க. எக்ஸ் அலோன் பார்த்தீங்கன்னா n/3 daysல முடிப்பாங்க. ஒய் அலோன் பார்த்தீங்கன்னா n/2ல முடிப்பாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n. ஒன்றும் இல்லை மேம், ரொம்ப சிம்பிள். பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கா, அவங்களுடைய 1 day ஒர்க் என்ன அப்படின்னா n டேயா, அவ 1/n பாருங்க. எக்ஸ் அலோன் அவங்களுடைய 1 day ஒர்க்கு n+3, அப்போ 1/n+3. ஒய்க்கு ஒய் அலோன் n+2, அப்போ 1/n+2. இவ்வளவுதான் கான்செப்ட். அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ பண்ணி கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்னுடைய 1 day ஒர்க்கு 1/n, எக்ஸ் உடைய 1 day ஒர்க்கு வந்து 1/n+3, ஒய்க்கு 1/n+2. ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், இது 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 ஈக்குவல் இது தானே. இப்போ என்ன பண்ணலாம்னா 1/n எக்ஸ் பிளஸ் ஒய் உடைய 1 day ஒர்க் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஆட் பண்ண கிடைச்சிருமா, 1/n+3 பிளஸ் 1/n+12. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், n வேல்யூ கிடைச்சிரும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ போன சமயம் என்ன சொன்னேன் நானே, இது 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன், இது 2 சால்வ் பண்ணி பி எம் கண்டுபிடிச்சு நீங்க சப்ஜெக்ட் பண்ணீங்களா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த சமயம் என்ன சொல்றேன், இது நம்ம தனியா உங்களுக்கு இதெல்லாம் எழுத தெரியும்.
இது ஒரு ஈக்குவேஷன் சால்வ் போட்டிருக்கோம். எது சால்வ் பண்ணீங்களா எனக்கு கிடைச்சிரும். இது ரெண்டு நாளைக்கு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ரெண்டுக்கும் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஸ்லைடு போட்டதால உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு தெரியாது அப்படின்றதால என்ன பண்ணியிருக்கேன் நான் இங்க ஆன்சருக்கு கடைசியாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இங்க நீங்க எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். யார யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே தானுங்களே? ஓகே சார். ஓகே ஓகே சார். ரொம்ப நன்றி. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸில் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. சரி, நோ வரிஸ். நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். இது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து சாட்டர்டே சண்டே லீவு. அடுத்து வந்து மண்டே தான் ஆரம்பிக்க போகிறோம். மண்டே வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், டைம் அண்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? நம்ம அன்னைக்கு சால்வ் பண்ணுவோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.